Welcome to Mr. M Talks. இன்று பிப்ரவரி 14, 2024. இந்த சேனல் ஷேர் மார்க்கெட் தகவல்களை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிறது. பிப்ரவரி 14. சென்செக்ஸ் 277.98 புள்ளிகள் அல்லது 0.39% உயர்ந்து 71,833.17 ஆகவும், நிஃப்டி 96.70 புள்ளிகள் அல்லது 0.44% 21,840 ஆகவும் முடிவடைந்தது. சுமார் 2,317 பங்குகள் முன்னேறின, 1,395 சரிவு மற்றும் 81 மாறாமல் இருந்தன. 1. பிபிசிஎல் எஸ்பிஎஸ் ட்ரஸ் நிறுவனத்தில் 68,36,948 பங்குகளை பிளாக் டீலில் விற்ற பிறகு பிபிசிஎல் பங்குகள் 7.3% உயர்ந்தன. 2. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் போர்க்கப்பலில் பயன்படுத்துவதற்கு உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட மற்றும் உருவாக்கப்பட்ட இடபிள்யூ தொகுப்பை வழங்குவதற்காக இந்திய கடற்படையிடமிருந்து நிறுவனம் ரூ.2,167.47 கோடி ஆர்டரை பெற்ற பிறகு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பங்கு 3% அதிகரித்தது. 3. கோத்ரேஜ் சொத்துக்கள். ஹைதராபாத்தில் உள்ள ராஜேந்திர நகரில் 12.5 ஏக்கர் நிலத்தை நிறுவனம் வாங்கிய பிறகு கோத்ரேஜ் ப்ராப்பர்டீஸ் பங்குகள் 2% உயர்ந்தன. நிறுவனத்தின் கூற்றுப்படி இந்த சொத்து ரூ.3,500 கோடி வருவாய் திறனை வழங்கும். 4. எல்டி டெக்னாலஜி சர்வீஸ் மற்றும் பிற ஐடி நிறுவனங்களின் பங்குகள் அமெரிக்க பணவீக்க தரவு எண் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்ததை அடுத்து மார்ச் மாதத்தில் விகிதக் குறைப்புக்கான வாய்ப்புகளை குறைத்தது. 5. கெய்ன்மார்க் பார்மசியூட்டிகல்ஸ் பெரும்பாலான பங்குகளில் முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்ததை அடுத்து கெய்ன்மார்க் பார்மா மற்றும் பிற மருந்து நிறுவனங்களின் பங்குகள் வர்த்தகம் செய்யப்பட்டன. Declaration. Below information is educational purpose only. I am not SEBI registered person. Please subscribe and support my channel.